Welcome all of you to my video. In this video we are going to see chapter 5 coordinate geometry unit exercise by 10th sum. A person standing at a junction crossing of two straight paths represented by the equations 2x minus 3y plus 4 is equal to 0 and 3x plus 4y minus 5 is equal to 0 seek to reach the part whose equation is 6x minus 7y plus 8 is equal to 0 in the least time. Find the equation of the part that sheet would follow. So என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பர்சன் ஓ என்ற பர்சன் வச்சுக்கிடுவோமே. ஸோ ஓ என்ற பர்சன் ரெண்டு ஸ்ட்ரைட் பாத்ஸ் இருக்குது, ஒன்று இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி போகிறது வந்து ரோடு, அதாவது ஒரு பாத்து ரீச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கிராஸ் பண்ணி போகணும், ஒரு ரோடு கிராஸ் பண்ணி போகணும். ஸோ இது இந்த சைடு, இது வந்து ஒரு பாத்து, அதை ரீச் பண்ணி போகுதுக்கு. ஸோ அதை வச்சு இப்படி ஒரு ரோடு இருக்குது. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2x minus 3y plus 4 is equal to 0. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் 3x plus 4y minus 5 is equal to 0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாத்தோட ஈக்குவேஷன் வந்து 6x minus 7y plus 8 is equal to 0 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவரை இவர் என்ன நினைக்கிறாருன்னா ஷார்ட்டஸ்டான பாத் விளையாட்டு போகணும் அப்படின்னு உள்ளது நினைக்கிறாரு. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன். ஸோ இதை நீங்கள் சீன் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ள ஈக்குவேஷன் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ அதுக்கு நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தேவை. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2x minus 3y plus 4 is equal to 0. இன்னொன்று வந்து 3x plus 4y minus 5 is equal to 0. ஸோ you got to solve this equation. ஸோ எப்படி சால்வ் பண்ணியதுன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணி ஆகணும். ஸோ இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இது 3ஆல், இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கீழே எழுதுகிறேன் பாருங்கள். 6x minus 9y plus 12 is equal to 0. தென் இது வந்து 2a, இது 6x plus 8y, இது 9, இது 8y. தென் இது வந்து மைனஸ் 10 is equal to 0. ஸோ இது மைனஸ், இது ப்ளஸ் மைனஸ் கேன்சல். இது மைனஸ் 12y, இது ப்ளஸ் 22 is equal to 0. ஸோ மைனஸ் 12y plus 22 is equal to 0. மைனஸ் 12y is equal to minus 22. y is equal to minus cancel 22 by 12. Sorry, this is 17. ஸோ இது 17 வரும், 12 வராது. தட் இஸ் 4ன்னு வச்சுட்டேன், சாரி. ஸோ 17. ஸோ இது 9 மாதிரி போடுங்க, 9. ஸோ 9y, ஸோ 9 plus 9 minus minus 17y plus 22 is equal to 0. ஸோ 22 அந்த போய் கொண்டு போயிருங்க, is equal to 0. ஸோ அது வந்து உங்களுக்கு மைனஸ் கேன்சல் 17y is equal to 0, y is equal to 22 by 17. ஸோ ஏதாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி x கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ let me substitute in the first equation 2x minus 3 into 22 by 17 plus 4 is equal to 0. ஸோ பார்த்தீங்கன்னா 2x minus 66 by 17 plus 4 is equal to 0. ஸோ 34x minus 66 plus 17 into 468 by 17 is equal to 0. ஸோ 17 எதை பக்கம் வேண்டாம், அது வந்து மல்டிப்ளை 0 ஆயிரும். ஸோ 68 plus 64, ஸோ 34x minus plus 2 is equal to 0. So 34x is equal to minus 2, x is equal to minus 2 by 34, this is nothing but 1 by 17. So x is equal to minus 1 by 17 கிடச்சிருக்கு. So x is equal to minus 1 by 17, y is equal to 22 by 17. So x comma y is equal to minus 1 by 17, 22 by 17. You got 2 points. So points கிடச்சிட்டு. ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இது இந்த ஈக்குவேஷனுடைய பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் நம்மளுக்கு தேவையானது இந்த இது. ஸோ இந்த இது வேணும்னு சொன்னாச்சு நம்ம இதனுடைய இதுக்கு ஈக்குவேஷன் வச்சு இதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வச்சு பாசிங் பாயிண்ட்டு. ஸோ இதுவும் கிடையாது, இதை தான் பாஸ் ஆகுது. இந்த சிஞ்சர் தான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனுடைய பார்த்துச்சர் தான் எது இதில் தான் பாஸ் ஆகுது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா பாசிங் பாயிண்ட் அதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதனுடைய ஸ்லோப் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதனுடைய ஸ்லோப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கா இது கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கு வந்து இது பெர்பெண்டிகுலர். ஸோ பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் போட்டுக்கலாம். ஸோ இதனுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க 6x plus minus 7y, 6x minus 7y plus 8 is equal to 0. ஸோ இதனுடைய ஸ்லோப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, ஸோ let me write here 6x minus 7y plus 8 is equal to 0. ஸோ ஸ்லோப் வந்து உங்களுக்கு
m is equal to minus a by b. So minus of இது minus 7 by 6 minus of minus 6 by 7 minus of minus of 6 by minus 7. So cancel 6 by 7 வரும் 6 by 7. ஸோ பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர், ஏன்னா இதனோட ஸ்லோப் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், பட் நம்ம தேவையானது இது. ஸோ இதனோட இது வேணுனால இந்த லைன் இதில் பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்லலாம்னா ஸ்லோப் இஸ் பெர்பெண்டிகுலர் ஓசி. எதனுடைய ஸ்லோப்பு ஏபி, நம்ம கண்டுபிடிச்சது ஏபியோடைய ஸ்லோப்பு, ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் ஏபி தட் இஸ் எம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி பட் இது ஏபி ஸ்லோப்பு, ஏபி சொல்லி ஸ்லோப் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஓசி. ஸோ அதனால் என்ன சொல்லலாம்னா நம்ம பெர்பெண்டிகுலாரிட்டி கண்டிஷன் போடணும். ஸோ minus 1 by m that is equal to minus 1 by 6 by 7. ஸோ that is minus 7 by 6. ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்லோப்பு. ஸோ ஒரு ஸ்லோப் இருக்குது, பாயிண்ட்ஸ் இருக்குது xyன்னு சொல்லிட்டு minus 1 by 17 and 22 by 17. ஸோ அப்படின்னா என்ன ஃபார்முலா, y minus y1 is equal to m into x minus x1. So y minus 22 by 17 is equal to minus 7 by 6 into x minus of minus, so 1 by 17 plus 1 by 17. So 17 y minus 22 by 17 is equal to, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து minus 7 by 6 into 17x plus 1 by 17. ஸோ இதெல்லாம் வரும்னா 17y minus 22 by 17 is equal to minus 7 into 17x plus 1 by 6 into 17 102. 6 into 17 உங்களுக்கு 102. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா இந்த 7 minus 7 உள்ளே கொண்டு போகணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 17y minus 22 by 17 அது அப்படி வச்சுக்கோங்க. 7 உள்ளே கொண்டு போயிருங்க. 17 into 7 minus 119 x plus minus 7 by 102. So 102 into 17y minus 22 is equal to 17 into minus 119 minus 7. So இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 17 இது 6. ஸோ 6 into 17y minus 22 is equal to minus 119x minus 7. ஸோ கொஞ்சம் கேல்குலேஷன் சிம்பிள் ஆகும். ஸோ அதை மாதிரி சிம்பிளை பண்ணிக்கோங்க. ஸோ இது உள்ளே கொண்டு போங்க. ஸோ இது உள்ள ஒன்று பண்ணிங்கன்னா 102y மைனஸ் 22 into 6 எவ்வளோ வரும் பாருங்கள். 22 into 6 வந்து 132 is equal to minus 119 minus 7 minus 7. ஸோ எக்ஸ் பாசிட்டிவில் இருக்கும். ஸோ 119x plus 102y minus 132 plus 7 is equal to 0. ஸோ 119x plus 102y minus 125 is equal to 0. ஸோ இதுதான் உங்கள் ரெக்வயர்டு ஈக்குவேஷன். ஸோ இவர் தான் அந்த ஷார்ட்டஸ்ட்டாக நடந்து போகிற பாத்தோடைய ஈக்குவேஷன் சொல்லி அவனை முடிச்சிருக்கோம். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அதை நம்ம பாசிங் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ஓவர்லேட்டாக பாஸ் ஆகும். ஸோ இந்த சி என்ற நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு ஓவர்லேட்டாக பாஸ் ஆகும். ஸோ யூ கேன் யூஸ் தட் பாயிண்ட் as a பாசிங் பாயிண்ட். தென் இதனோட ஸ்லோப் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. இது பெர்பெண்டிகுலர் இருக்குது. ஸோ இதனோட ஸ்லோப் தேவைனால நம்ம இதுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் இருக்கிறனால நம்ம minus 1 by m கண்டிஷன் யூஸ் பண்ணி கரெக்டான ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கரெக்டான ஸ்லோப் கண்டுபிடிச்சோடனே ஃபார்முலா y minus y1 is equal to m into x minus x1 யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் சொல்லி கிடைக்கும். ஸோ அதுதான் அந்த ஷார்ட்டஸ்ட் பார்த்தோட ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.